பிரைஸ் தி லார்ட். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த அருமையான நாளில் கூட அவனுடைய அன்பான பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகுவதற்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறார். என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கணும். சிலர் காரியத்துக்காக காத்திருப்பாங்க. நாம் பணத்துக்காக உட்காந்துட்ருக்குறோம். யாரோ ஒரு பணம் தராங்க, இல்லை யாரோ ஒரு பொருள் தராங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். அந்த கேட்டில் போய் காத்திருப்போம். அந்த செக்யூரிட்டி நம்மளை உள்ளே விடணும், இல்லை அந்த ஓனர் நம்மளை கூப்பிடணும், இல்லை உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சி வைக்கிறேன், இல்லை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த செக்யூரிட்டியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஓனர் முகம் நம்ம மேலே படுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கடைசியில் அவங்க யாரும் தெரியாதுன்னு மறந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லிக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எழும்புவார்கள். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களா? எத்தனை பேர் காரியத்துக்கு காத்திருந்து ஒன்றுமில்லாமல் போனவர்கள் இருக்கிறார்கள். நாமும் கூட அப்படி தானே இருந்தோம். எத்தனையோ நேரங்களில் காரியத்துக்காக காத்திருந்து ஒன்றுமில்லாமல் போன காரியங்கள் எத்தனையோ இருந்திருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டோடைய அன்புக்காரவங்களை தொட்டு பலப்படுத்த நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு காத்துடுங்க. உங்களுக்கு புது பலன் உண்டு. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புது பலன் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் புது பலத்தில் கர்த்தர் இடைக்கட்ட பிரியமாக இருக்கிறார். நீங்கள் எழும்புவீர்கள். எப்படி தெரியுங்களா? கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவீர்கள். கழுகு சட்டைகள் அடிச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படாலும் அது சாதாரணமாக அடிக்கும். அது பாட்டில் மேலே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் போவீங்க, நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தால் போதும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த காத்திருந்தால் போதும். சங்கீதம் 27:4 சொல்லுகிறது, ஒன்றையே நான் கேட்பேன், அவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் காத்திருப்பதே நாடுகிறேன். நீங்கள் காத்திருந்த உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவின் ரத்தஞ்சேன்னு சொல்லி அவருடைய அபிஷேகத்தோடு கூட, அவருடைய வல்லமையோடு கூட, கிருபையோடு கூட காத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் உறவுகளுக்கு நல்லது. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக காத்திருக்கிறீங்களோ அதில் கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறார், அதிசயமாக இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அன்பு இரட்சகர் இன்று உயிரோடு தான் இருக்கிறார். நம் ஆண்டவர் மரித்தது உண்மைதான், ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். தேவன் அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவருடைய அன்பு பிரசனம் என்று காத்திருக்கிறவர்கள் மேலே இறங்கி வருகிறது. உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை இறங்கி இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் காத்துருங்க. பார்த்த வர வரைக்கும் காத்துருங்க. உங்கள் பாத்திரம் நிரம்ப வரையும் காத்துருங்க. ஏசப்பா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் சிஷ்யர்களை கூட போயிருந்தாங்க. அவர் தாயார் அங்கே இருந்தாங்க. அங்கே திராட்சை ரசம் இல்லை. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, அங்கே திராட்சை ரசம் இல்லை, எனக்கும் உனக்கும் என்ன என்று சொல்லி அந்த இடத்துல பேச்சு நீ பாடிட்டார். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுங்க அதைப்படி செய்யுங்கள். ஏசப்பா உடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலைக்காரர்கள் காத்துக்கிட்டே இருந்தாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், அவைகளை சுத்திகரிக்கப்பட்ட 6 கற்சடிகள் இருந்துச்சு. 7வதாக ஆண்டவர் இருந்தார். அவைகளை நிரப்பு என்று சொன்னார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இன்று நாம் காத்திருந்தால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும். நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மை சார்ந்தவர்களுக்கு இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க முடியும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ பேர் நம்முடைய கூட இருக்கிறவர்களெல்லாம் கஷ்டத்தோடு இருக்கிறார்களே, வேதனையோடு இருக்கிறார்களே, துயரத்தோடு இருக்கிறார்களே, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய அன்புக்காக காத்திருக்கணும், அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும். காத்திருந்து பாருங்களேன். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், காத்திருக்கிறவர்களெல்லாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வேலைக்காரர்கள் காத்திருந்தாங்க. அந்த கற்சாடி காத்திருந்தது. அந்த கற்சாடி பேசவில்லை, ஆனால் வேலைக்காரர்களுக்கு முன்பதாக அந்த கற்சாடி தன்னை ஒப்பு கொடுத்து சரியாக இருந்தது. தேவன் பார்த்தார். வேலைக்காரர்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சோ இல்லையோ, அந்த கல்யாணத்துடைய ஓனரு அந்த வேலைக்காரர்களுக்கு இரட்டிப்பான கூலியை கொடுத்தாரோ இல்லையோ, இன்றும் வேலைக்காரர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி அந்த கற்சாடி பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பேசப்பட போகிற ஒரு பாத்திரமாக இருக்க போகிறீர்கள். அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் உங்கள் மூலியமாக கர்த்தர் யாருக்கு என்ன குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகளை நிறைவாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா?
கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பெல் நடந்த கலைகளைப் போல சட்டைகள் எழும்புவார்கள் என்று சொன்னீங்களேப்பா. உடைய சமத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேலே கிருபையினால் இரக்கத்தில் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.